எல்லாத்துக்கும் ஹாப்பி ஓணம். ஸோ இந்த ஓணம் முன்னிட்டு டாப் 5 மலையாள மூவிஸ் தான் நம்ம பார்க்க போகிறது. தமிழ் ஆடியன்ஸ் லெவலுக்கு நல்ல ரீச் 5 மலையாள மூவிஸ் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் 5வது இடத்துல இருக்கிற மலையாள மூவி என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே பிடிச்சி நம்ம எல்லாருக்குமே கனெக்ட் ஆன த பிரேமம். நம்ம எல்லாருக்கும் விவரம் தெரிஞ்சு பிரேமம் படத்துக்கு அப்புறம் தான் நம்ம மலையாள படத்தில் போய் தேடி தேடி பார்க்க ஆரம்பிச்சிருப்போம். ஸோ அந்த படத்தில் இருக்கிற அந்த எல்லா டிஃப்ரெண்ட் லவ் ஸ்டோரிஸ், அந்த பாட்டு, அந்த ஸ்டோரி, அந்த ஃபீல் குட் எமோஷன்லாம் வந்து சூப்பராகவே கனெக்ட் ஆயிருக்கும். நம்பர் 4ல இருக்க படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ரோம்சாம். இது வந்து ஒரு ஹாரர் காமெடி படம். இது செமையாக இருக்கும். இந்த படம் பார்க்கலாம், போய் தயவு செஞ்சு பாருங்க. இதில் இருக்கிற காமெடினா வந்து வேற லெவல் இருக்கும். அது ரொம்ப சரியில்லாத ஒரு காமெடியாக இருக்கும். அந்த காமெடி எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் வர செம்ம சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்டான ஒரு படம். அது படம் பார்க்கலாம், போய் தயவு செஞ்சு பாருங்க. நம்பர் 3ல இருக்கிற படம் பார்த்தீங்கன்னா திருஷ்யம். திருஷ்யம் மாதிரி என்னதான் இங்கே பாபநாசம் நம்ம கமல் சார் வந்து பாபநாசம் படம் பண்ணாலும், திருஷ்யம் அந்த ஒரிஜினாலிட்டியில் இருக்கிற அந்த ஒரிஜினல் வந்து வரவே வராது. எவ்வளோ ரிமேக் பண்ணாலும் அந்த ஃபர்ஸ்ட் படம் தான் வந்து சூப்பராக இருக்கும். நம்பர் 2ல இருக்கிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது மஞ்சுமல் பாய்ஸ். மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை அவங்க எவ்வளோ கொண்டாடாங்கன்னு தெரியல, நம்ம தமிழில் எவ்வளோ கொண்டாடணும்னு நமக்கே தெரியும். ஸோ அதில் இருக்கிற அந்த கமல் ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், இளையராஜா சாங்காக இருக்கட்டும், அந்த குணாக்கேயோட விஷயமா இருக்கட்டும், அந்த அவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், அந்த பாண்டாக இருக்கட்டும், அது எல்லாமே செம்மையாக வேற லெவல் நம்ம கனெக்டாக இருக்கிறதால தான் அந்த படம் இங்கேயும் செம்மையாக வந்து ரீச் ஆயிருந்துச்சு. நம்பர் 1ல இருக்கிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எனக்கே ரொம்ப பர்சனலாக ஃபேமஸாக நம்ம சின்ன உலக நாயகன் ஃபகத் ஃபாசில் நடித்த வந்து ஆவேசம். ஆவேசம் படத்தில் அந்த ஆக்ஷனாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், அந்த திடீர்னு அந்த ஒரு சென்டிமெண்ட் சீனில் போகிறதா இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்கும். செம்ம என்ஜாய் பண்ணி நல்லா கத்தி குப்பாடு போட்டு பார்த்த ஒரு மாஸ் கமர்ஷியல் படம் தான் வந்து அது ஆவேசம் தான். இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மலையாள மூவிஸ் எதாவது இருந்துச்சுன்னா அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஹாப்பி ஓணம்.